விளைநிலத்துல சோளக்கொள்ள பொம்மைக்கு பதிலா சன்னி லியோன் போட்டோ வச்சிருக்காரு இங்க ஒரு விவசாயி. ஆஹா, இத்தனை நாளா இந்த டெக்னிக் தெரியாம போச்சே. எதுக்குங்க இவரு இந்த மாதிரி நடிகையுடைய போட்டோவை வயல்ல வைக்கணும்? இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கா. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வீட்லயோ இல்ல நம்ம மேலேயோ கண்ணு படக்கூடாது அப்படின்னு அந்த பொருளுக்கோ இல்ல நமக்கோ சுத்தி போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம். ஆனா இங்க ஒருத்தர் தன்னுடைய விளைநிலத்துல விளையக்கூடிய செடி மேல பொதுமக்கள் கண்ணு வைக்கிறாங்க அப்படின்றதுக்காக நூதன முயற்சியை மேற்கொண்டிருக்காரு. இதுதான் பல பேரையும் ஆச்சரியத்துல வாய் பிளக்க வச்சிருக்கு. கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாப்பூர் மாவட்டம் சிட்லகட்டா தாலுகாக்குட்பட்ட ஹண்டிகனாலா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தீபக். இவரு தன்னுடைய நிலத்துல விவசாயம் செஞ்சுட்டு இப்போ தக்காளி செடிகளை பயிரிட்டு வளர்த்துட்டு வராரு. தக்காளி செடிகள் நல்லா அமோகமா வளர்ந்திருக்கா. என்னப்பா தீபக், தக்காளி செடி நல்லா வளர்ந்திருக்கே, பேஷா இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த செடியை பார்த்து மக்கள் சொல்லியிருக்காங்களா. இதை பார்த்து அதிர்ந்து போயிட்டாராமா தீபக். ஏன்னா செடி மேல கண்ணு வச்சு தக்காளி ஒழுங்கா விளையாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவரு சோளக்கொள்ள பொம்மை வைக்கிற மாதிரி இவருடைய தோட்டத்துல, அதாவது தக்காளி விளையக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா சன்னி லியோன், ரச்சிதாராம் உட்பட நடிகைகளுடைய புகைப்படங்களை வச்சிருந்திருக்காராம். அப்போ அங்க வரக்கூடிய பொதுமக்கள் தக்காளி செடிகளை பார்க்காம நடிகைகளுடைய புகைப்படத்தை பார்த்துட்டு எதுக்கு இந்த மனுஷன் இங்க நடிகைகளோட போட்டோ வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு போறாங்களா. இப்போ தன்னோட தக்காளி செடி மேல யாருமே கண்ணு வைக்க மாட்டாங்க, விளைச்சலும் அமோகமா இருக்கும் அப்படின்னு இவர் எண்ணி இருந்திருக்காரு. அதன்படியே விளைச்சலும் நல்லா வந்திருக்கா. ஒரு பெட்டிக்கு 4000 இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இவருக்கு லாபம் கிடைச்சிருக்கான். தன்னுடைய தக்காளி செடிகள் மேல ஊர் மக்கள் கண்ணு வைக்க கூடாது அப்படின்றதுக்காக இங்க ஒருத்தர் நடிகைகளுடைய புகைப்படத்தை திருஷ்டி பொம்மை மாதிரி வச்சிருந்திருக்கிறது பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.